அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வ வளம் நிறைய வேண்டும், நன்மைகள் அதிகமாகவே அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கனவு, லட்சியம் என்பது விருப்பம் கூட. ஆனா அது வந்துட்டு அனைவருக்குமே நடப்பது என்பது கிடையாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் செலவுகள் தான் அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர பணம் வந்த பாடில்லை என்று புலம்புவர்கள் தான் அதிகமாகவே இப்பொழுடைய நடைமுறையில் இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் பணம் வரவில்லை, வந்த பணம் தங்க மாட்டேங்கிறது என கவலைப்படுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால இந்த 5 பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து பாருங்க, நிலைமையே தலைகளாக மாறும். இந்த 5 பொருட்களும் அல்லது ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருந்தாலும் போதுங்க, வீட்டில் ஆற்று வெள்ளம் போல பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்கக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடிய வாஸ்து குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவுல வரும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்களும் நம்முடைய வீட்டின் செல்வ நிலை, மகிழ்ச்சி இதெல்லாமே அதிகமாக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க. இந்த பொருட்கள் வந்துட்டு பணத்தையும் நேர்மறை ஆற்றல்களுமே ஈர்க்கும் தன்மை கொண்டது என்றே சொல்லலாம். சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு நம்ம வீட்டில் அலங்கரிப்பதால வாழ்க்கையில செல்வம், நிறைவான நிலை இதெல்லாமே நிறைந்து கொண்டே இருக்கும். நிலையான செல்வம் மற்றும் வெற்றிகளும் குவிந்து கொண்டே இருக்கும் என சொல்லலாங்க. இதனால செல்வத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய எந்த பொருட்களை நம்ம வீட்டில் வைத்தால் குறையாத செல்வத்துடன் நாம வாழலாம் என்பதை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் வந்துட்டு வரவேற்பறையில ஒரு நீரூற்று, அதாவது வாட்டர் ஃபவுண்டேஷன், ஃபிஷ் டேங்க் சொல்லுவோம் இல்லையா, இதை மாதிரி வைப்பது மிகவும் நல்லதுங்க. இந்த மீன் தொட்டி வைப்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணத்தை, நமக்கு செல்வ செழிப்பையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வாஸ்து பொருள் என்றே சொல்லலாம். வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில ஒரு சிறிய இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் வைத்து அது வந்துட்டு நீர் பாய்ந்ததோடும் ஒரு மெல்லிய ஒலி வீட்டில் கேட்டுக்கொண்டே இருப்பது போன்று வீட்டில் எப்போதுமே ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும் என்றே சொல்லலாம். இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது, வீட்டில் நன்மைகளையுமே அதிகரிக்க செய்யும். ஆனா இந்த தண்ணீரை அடிக்கடி சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதனால வீட்டில் அளவில்லாத செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். வீட்டுல காற்றில் அசைந்து மணி ஒலி எழுப்பது போன்ற சத்தம் இருப்பது போன்று அமைப்பது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையுமே ஈர்க்கும் தன்மை உள்ளதுங்க. இது வந்துட்டு பெரும்பாலானவர்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு முறை போன்று இப்போது எல்லோருமே வீட்டின் வரவேற்பறையில போட்டிருக்காங்க. இது வீட்டின் வடமேற்கு திசையில் இதை வைப்பது ரொம்ப நல்ல பலனை தரும். மணிகள் அசைவதன் மென்மையான ஒலி உங்கள் வீட்டில் ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவுங்க. இந்த மணி ஓசை கேட்பதற்கு 6 உலோக கம்பிகளை கொண்ட மணிகளை நாம தேர்ந்தெடுத்து தொங்க விடுவது ரொம்பவும் சிறப்பானது. இந்த ஒலிகள் நிலையாக கேட்க தவறாமல் சுத்தம் செய்வது, பராமரிப்பது இது போன்ற விஷயங்களை பண்ணுவது ரொம்பவும் முக்கியங்க. செல்வங்களை ஈர்ப்பதற்கு படிகம் என்பது ஒரு சிறப்பான ஒரு பொருள் என்றே சொல்லலாம். பணத்தை அதிகம் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த இந்த படிகம் போன்ற பொருட்களை வீட்டின் தென்கிழக்கு திசையில வைத்து அலங்கரிக்கலாம். இது மற்றவர்களுடைய பார்வைகளை ஈர்க்கும் ஒரு அழகிய காட்சி பொருளாகவே மட்டுமின்றி செல்வ வளத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாகுங்க. இந்த படிகத்தால் செய்யப்பட்ட பலவிதமான உருவங்கள் வீட்டில் வைப்பது ஒரு அலங்காரமாகவே இருக்குங்க. பணத்தை ஈர்க்கும் மிக பிரபலமான செடிகளில் ஒன்றுதான் இந்த மணி பிளான்ட் செடிங்க. வீட்டின் தென்கிழக்கு திசை என்பது வீட்டில் உள்ள செல்வத்தை குறிக்கும் திசை என்றே சொல்லலாம். இந்த இடத்தில் மணி பிளான்ட் வைக்கும் போது செல்வ வளத்தை பெருகி கொண்டே இருக்குங்க. எப்போதும் குறைவில்லாத செல்வத்தை வீட்டில் ஈர்க்க செய்யும் தன்மை கொண்டது இந்த மணி பிளான்ட் செடி. இதற்கு தவறாமல் தினமும் நம்ம தண்ணீர் ஊற்றி அதை முறையாக பராமரிப்பது ரொம்பவும் நல்லதும் கூட. இந்த செடி வளர வளர வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். சிறிய தொட்டியில் வைத்து நீங்க வேலை அல்லது தொழில் செய்யும் இடங்கள்ல கூட இதை வளர்க்கலாம். இது செல்வத்தையும் வளர்ச்சியுமே ஈர்த்து கொண்டே இருக்கும். பணம் செல்வத்தை ஈர்ப்பதில் மிகவும் தனித்துவமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள், வாஸ்து பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கண்ணாடிங்க. இந்த கண்ணாடி என்பது வீட்டின் செல்வ வளத்தை அதிக அளவுல பெருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது என்பதனால வீட்டின் வடக்கு அல்லது வடமேற்கு திசையில கண்ணாடியை வைப்பது ரொம்பவும் நல்லது. இது வெளியிலிருந்து வரும் எதிர்மறை ஆற்றல்களை தடுப்பதுடன் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை முழுவதுமாகவே பிரதிபலிக்க செய்யுங்க. இது அதிக அளவிலான செல்வம் இதெல்லாமே நமக்கு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த கண்ணாடிகளை நாம எப்போதுமே சுத்தமாக, அதாவது அதுல விரிசல் இல்லாமல் நம்ம பார்த்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சொன்ன அனைத்துமே, இந்த 5 பொருட்களும் நம்ம வீட்டில் எப்போதுமே இருந்தால் பணம் என்பது நமக்கு குறையாமல் வட்ட குறையாத ஒரு அமுத சுரபி போன்று நமக்கு எப்போதுமே பணம் செல்வ மழையாக கொட்டும் என்பதை நீங்க இந்த பதிவிலிருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே இதை கடைபிடிங்க சகோதர சகோதரிகளே. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.